நம்ம குழுவை பொறுத்தவரை நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் குழுவை பொறுத்தவரை ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனியாக நம்ம அட்டவணை கொடுக்குறோம். அந்த அட்டவணைங்கிறது என்னென்னா அடி உரமாக என்ன போடணும், ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் என்ன வகையான திரவங்களை தரைவழி கொடுக்கணும், ஒவ்வொரு 10 நாளைக்கும் எதை தெளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அட்டவணையாக எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் அந்த அட்டவணை எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருடைய மனசில் இருக்குது. கொடுத்துருக்கிற அட்டவணையை அப்படியே வீட்டில் போய் பொறுமையாக பாருங்கள். 3 தடவை ஜீவாமிர்தம் கொடுக்க சொல்லி போட்டிருந்தா 200 லிட்டரு ஒரு ஏக்கருக்கு கொடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தா அதாங்க ஒரு மூட்டை யூரியா. டிஏபி நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு பயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் மீளமாக நம்ம 3 தடவை கொடுத்துருப்போம். காம்ப்ளெக்ஸ் எது கொடுக்கணும்னு நினச்சோமோ அதுதான் பிற வகையான பொருள்கள். உதாரணத்துக்கு பஞ்சகாவியால் ஆரம்பித்து அனைத்து உயிர் உரங்களோட நம்ம கொடுத்துருப்போம். அதை தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, நீங்களா தயாரிங்க, ஆனால் கொடுங்க. நம்ம இயற்கை விவசாயம் எந்த இடத்துல தோத்து போகுது, அவங்க எங்க ஜெயிக்கிறாங்க. செயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு எந்த அளவுகளும் அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை. எவ்வளவு கொடுக்க சொல்றாங்களோ அதை விட கூட அந்த நிலத்துல அவங்க தூக்கி போட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருது. நம்ம எந்த இடத்துல தோத்து போறோம், 200 லிட்டர் ஜீவாமிர்தம் கொடுங்கன்னா 50 லிட்டர் கொடுக்குறோம். 3 லிட்டர் மீனமிலம் கொடுங்கன்னா 1 லிட்டர் கொடுக்குறோம். 300 மில்லி தெளிங்கன்னு சொன்னா 100 மில்லி தெளிக்கிறோம்.